அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சக்தி கணபதியே நமக. சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் மகாலட்சுமியை போற்றேன். காலச்சக்கரத்தில் 4வது ராசியாக திகழும் கடக ராசி அன்பர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நவ கிரகங்களில் ராணி என்று அழைக்கப்படும் சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். சந்திரன் என்றால் என்ன? மனம், தாய், அன்பு மற்றும் கற்பனை. உங்கள் பலமே தாயுள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்தால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே உதவ ஓடுவீர்கள். கற்பனை வளம் மிக்கவர்கள். பழைய விஷயங்களை மறக்காத நினைவாற்றல் உங்களுக்கு அதிகம். நண்டு உங்கள் சின்னம். நண்டு எப்படி தனது இடுக்கி பிடியால் பிடித்து கொண்டால் விடாதோ, அதே போல நீங்களும் ஒரு உறவையோ லட்சியத்தையோ பிடித்து கொண்டால் விடமாட்டீர்கள். குடும்பத்தின் மீது உயிரையே வைத்திருப்பீர்கள். உங்களின் பலவீனம் உங்கள் பலமே உங்கள் பலவீனம்தான். அதுதான் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுதல். சின்ன விஷயத்திற்கு கூட கண்ணீர் சிந்துவீர்கள். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை நினைத்து நாட்கணக்கில் வருத்தப்படுவீர்கள். சந்திரனைப் போல உங்கள் மனநிலையும் தேய்பிரை வளர்பிரை என மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அன்பர்களே, நீங்கள் பட்ட கஷ்டம் வேறு யாருக்கும் வந்திருக்காது. கடந்த 2023 முதல் 2026 வரை நீங்கள் கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது. அஷ்டம சனி உங்களை செக்கு மாடு போல சுற்ற வைத்திருப்பார். ஆனால் கவலை வேண்டாம், அந்த காலம் மலையேறிவிட்டது. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ராஜ பாதையை அமைத்து தரப்போகிறது. மார்ச் 2026 உடன் இந்த அஷ்டம சனி உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விடை பெறுகிறார். இனி அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அஷ்டம சனி என்ற பேச்சிற்கே இடமில்லை. ஒரு பெரிய சிறைச்சாலையில் இருந்து விடுதலை ஆவது போன்ற உணர்வை இந்த ஆண்டு நீங்கள் அடைவீர்கள். அஷ்டம சனியின் முடிவு பாக்கிய சனியின் ஆரம்பம். மார்ச் 2026 சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான மீன ராசிக்கு பாக்கியஸ்தானம் செல்கிறார். இதன் சிறப்பு, 8ஆம் இடத்து சனி மரண பயத்தை காட்டுவார். ஆனால் 9ஆம் இடத்து சனி பாக்கியத்தை தருவார். தந்தை வழி ஆதரவு, ஆன்மீக சிந்தனை மற்றும் இழந்த சொத்துக்களை மீட்கும் சக்தி கிடைக்கும். ஜன்ம குருவின் உச்சம். ஜூன் 2026 குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கே 1ஆம் இடம் வருகிறார். பொதுவாக ஜன்ம குரு வனத்திலே என்பார்கள். ஆனால் இங்கு குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். இது ஹம்ச யோகம் என்ற மகாராஜ யோகத்தை தரும். ஜென்மத்தில் குரு உச்சம் பெறுவது கௌரவத்தையும் புகழையும் தேடி தரும். ராகு கேது நிலைகள். ஆண்டு முழுவதும் ராகு பகவான் 8ஆம் இடத்திலும் கேது பகவான் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம். 8இல் ராகு இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தந்தாலும் சிறு சிறு உடல் உபாதைகளையும் தரும். சுருக்கமாக சொன்னால் 2026ஆம் ஆண்டு அவமானங்கள் மறைந்து அங்கீகாரம் கிடைக்கும் ஆண்டு. சனி பகவான் உங்களை விட்டு முழுமையாக விலகவில்லை என்றாலும் அவர் இருக்கும் இடம் மாறுகிறது. 8க்கும் 9க்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. மார்ச் 2026 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது பாக்கிய சனி என்று அழைப்போம். முதல் வேளையாக அஷ்டம சனி கொடுத்த மன அழுத்தத்தை சனி பகவான் நீக்குவார். இரவில் நிம்மதியான தூக்கம் வரும். காரணமில்லாத பயம் விலகும். எதையும் சமாளிக்கலாம் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும். 9ஆம் இடம் பிதுர்ஸ்தானம், அதாவது தந்தை வழி ஆதரவு. தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும்.
தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கி உங்கள் கைக்கு வரும். பூர்வீக கோவில் வழிபாடுகளை செய்வீர்கள். நீண்ட தூர பயணம். 9ஆம் இடம் வெளிநாட்டு பயணம் மற்றும் தீர்த்த யாத்திரையை குறிக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வீர்கள். தர்ம சிந்தனை. பாக்கிய சனி உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபட வைப்பார். தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். இது உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் விடுதலையை தருவார் என்றால் குரு பகவான் உங்களுக்கு மகுடம் சூட்டுவார். ஜூன் 2026 முதல் தேவ குருவான வியாழன் உங்கள் ராசியான கடகத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். ஹம்ச யோகம் என்றால் என்ன? குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களில் 1, 4, 7, 10 ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அது ஹம்ச யோகம். உங்களுக்கு 1ஆம் இடத்தில் ஜன்மத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த யோகம் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் தனி மரியாதை கிடைக்கும். முகம் தேஜஸாக மாறும். ஞானம் பிறக்கும். ஆரோக்கியம் மேம்படும். 12இல் குரு இருந்தபோது மருத்துவ செலவுகள் அதிகம் இருந்திருக்கும். இப்போது ராசியிலேயே குரு அமர்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நாள்பட்ட நோய்கள் குணமாகும். ஆனால் குரு வளர்ச்சிக்கு உரியவர் என்பதால் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உணவில் கவனம் தேவை. கௌரவம் உயரும். இவ்வளவு நாள் உங்களை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்னவர்கள் இனி உங்களை பார்த்து இவரா இப்படி வளர்ந்து விட்டார் என்று ஆச்சரியப்படுவார்கள். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் சமூக சேவர்களுக்கு பதவிகள் தேடி வரும். ஜன்மத்தில் உச்சம் பெற்ற குரு அங்கிருந்து தனது புனிதமான 5, 7, 9ஆம் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளை புனிதப்படுத்துகிறார். 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தின் மீது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக ஏங்கிய கடகராசி தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு அழகான வாரிசு உருவாகும். பிள்ளைகள் வளர்ச்சி. உங்கள் குழந்தைகள் படிப்பிலும் வேலையிலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரும். சிந்தனை. உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அபரிமிதமாக வளரும். 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தின் மீது. 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். திருமணம். திருமண தடைகள் உடைப்படும். அஷ்டம சனியால் தடைப்பட்ட திருமணம் இப்போது உச்ச குருவால் நடக்கும். மிகச்சிறந்த வாழ்க்கை துணை அமையும். கூட்டுத் தொழில். நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்களுடன் இருந்த சண்டைகள் நீங்கும். 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தின் மீது. குரு தனது 9ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானை பார்க்கிறார். குரு பிளஸ் சனி தொடர்பு. இது மிக சிறப்பான ஆன்மீக மற்றும் தர்ம யோகத்தை தரும். பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் இழந்த செல்வங்கள் மீண்டும் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். உங்களுடைய குணாதிசயங்கள். கடகராசிக்காரங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கிரகங்களை பற்றி பார்த்தோம். இப்போது உங்களை பற்றியும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். உங்களுக்கு இயல்பாகவே 6ஆம் அறிவு அதிகம். ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பே அது உங்களுக்கு தெரிந்துவிடும். யாராவது உங்களிடம் பொய் சொன்னால் அதை அவர்களின் கண்களை பார்த்தே கண்டுபிடித்து விடுவீர்கள். சேமிப்பின் சிகரம் நீங்கள். கடகராசிக்காரர்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்ய மாட்டார்கள். எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக சேமிப்பதில் வல்லவர்கள். அஷ்டம சனியின் சேமிப்பு கரைந்திருக்கலாம், ஆனால் அந்த யானம் உங்களை மீண்டும் பணக்காரனாக மாற்றும். பழைய கடிதங்கள், புகைப்படங்கள், சின்ன சின்ன பரிசுகளை கூட பொக்கிஷமாக பாதுகாப்பீர்கள். கடந்த காலத்தை அசை போடுவது உங்களுக்கு பிடித்தமான விஷயம். சந்திரன் நீர் கிரகம் என்பதால் உங்களுக்கு கடல், ஆறு, அருவி என்றால் கொள்ளை பிரியம். மனது பாரமாக இருக்கும் போது கடற்கரைக்கு சென்றால் உங்கள் கவலைகள் பறந்துவிடும். உங்களுக்கு கோபம் வருவது அரிது,
ஆனால் வந்துவிட்டால் அது ஒரு சுனாமி போல இருக்கும். பிறகு நீங்களே வருத்தப்படுவீர்கள். மாற்றிக்கொள்ள வேண்டியவை: 2026ஆம் ஆண்டு வெற்றிகரமாக அமைய உங்கள் சுபாவத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். அஷ்டம சனி கொடுத்த அடி காரணமாக நம்மால் முடியுமா என்ற பயம் உள்ளுக்குள் வந்திருக்கும். அதை தூக்கி எறியுங்கள். உச்ச குரு உங்களுக்கு துணை இருக்கிறார். உங்களால் எதையும் சாதிக்க முடியும். யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பாதீர்கள். கடக ராசிக்காரர்கள் ஏமாறுவதே அதிக பாசத்தால்தான். அன்பு காட்டுங்கள், ஆனால் அடிமையாகாதீர்கள். சந்திரன் மனக்காரகன் என்பதால் சில நேரங்களில் மூட் அவுட் ஆகி வேலையை தள்ளி போடுவீர்கள். சனி 9இல் இருப்பதால் சுறுசுறுப்பு அவசியம். தள்ளி போடுதல் வெற்றியை தாமதப்படுத்தும். சில நேரங்களில் தேவையில்லாமல் மற்றவர்களை சந்தேகிக்கும் குணம் தலை தூக்கும். இது உறவுகளை பாதிக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியால் உங்கள் பொருளாதாரம் படு பாதாளத்தில் இருந்திருக்கும். கையில் வரும் பணம் மருத்துவமனைக்கும் மெக்கானிக் ஷாப்பிற்கும் சனியாக இருந்திருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை எப்போது அமையும் என்று ஏங்கியிருப்பீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு மீட்பு படலத்தை தொடங்கி வைக்கிறது. குருவின் 2ஆம் பார்வை இல்லை, ஆனால் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே 1ஆம் இடம் இருக்கிறார். அவர் தனஸ்தானத்தை 2ஆம் இடம் பார்க்கவில்லை என்றாலும் அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியம் வேலை செய்யும். இவ்வளவு நாள் கடினமாக உழைத்தும் கிடைக்காத பணம் இனி அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாகவோ உங்களை வந்து சேரும். இழந்ததை மீட்பீர்கள். அஷ்டம சனி காலத்தில் எதையெல்லாம் இழந்தீர்களோ, நகை, நிலம், கௌரவம், அதை இந்த ஆண்டு மீட்க தொடங்குவீர்கள். அடகு வைத்த நகைகள் ஒவ்வொன்றாக வீட்டிற்கு வரும். விற்க நினைத்த சொத்து நல்ல விலைக்கு விற்பனையாகி கையில் ரொக்க பணம் புரளும். ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருந்த நிலை மாறும். பகுதி நேர தொழில் அல்லது கணவர் மனைவியின் வருமானம் மூலம் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அஷ்டம சனி விட்டு சென்ற மிகப்பெரிய வடு கடன். இந்த 2026இல் அது தீருமா? கண்டிப்பாக, நிச்சயமாக தீரும். ஆனால் படிப்படியாக. இவ்வளவு நாள் வட்டிக்கு மேல் வட்டி கட்டி கொண்டிருந்த சூழல் மாறும். அசலை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். வங்கி லோன் மூலமாக தனியார் கடன்களை அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள். 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் திடீர் செலவுகள் வரலாம். கையில் பணம் வந்தவுடன் அதை உடனே கடனை அடைக்க பயன்படுத்துங்கள். பிறகு பார்த்துக்கலாம் என்று வைத்தால் ராகு அதை வேறு வழியில் செலவு செய்து விடுவார். முதலீடுகள். தங்கம். குரு பகவான் உச்சம் பெறுவதால் தங்கத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு பாதுகாப்பானது. 4ஆம் அதிபதி சுக்கிரன் சாதகமாக வரும் மாதங்களில் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். அஷ்டம சனி காலத்தில் அலுவலகத்தில் நீங்கள் படாத பாடு பட்டிருப்பீர்கள். வேலை பளு, அவமானம், மேலதிகாரிகளின் கெடுபிடி. வேலையை விட்டுவிடலாமா என்று 100 முறையாவது யோசித்திருப்பீர்கள். இனி அந்த சோதனை காலம் முடிந்தது. பாக்கிய சனி 9இல் சனி உங்களுக்கு புதிய பாதையை காட்டுகிறார். அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலைக்கு இனி அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை குறை கூறியவர்களை பரவாயில்லையே, இவ்வளவு திறமைசாலியா இவர் என்று பாராட்டுவார்கள். அலுவலகத்தில் இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவீர்கள். ஜென்மத்தில் உச்சம் பெற்ற குருவால் அதிகார பதவிகள் தேடி வரும். டீம் லீடர், மேனேஜர் போன்ற பொறுப்புகள் கிடைக்கும். நிர்வாக திறமை கூடும். 9ஆம் இடம் என்பது இடப்பெயர்ச்சியை குறிக்கும். சொந்த ஊருக்கு மாற்றல் கேட்பவர்களுக்கு கிடைக்கும். பிடித்த இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி செல்வீர்கள். ஜென்ம குரு
ஹம்ச யோகத்தை தருவதால் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோப்புகள் நகரும். சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கிடைக்கும். லஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நேர்மையாக இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. வெளிநாட்டு வேலை. 9 சனி மற்றும் 8 ராகு இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விசா பிரச்சனைகள் தீர்ந்து கிரீன் கார்டு அல்லது PR கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தாய்நாட்டிற்கு திரும்பி வர நினைப்பவர்கள் வெற்றிகரமாக திரும்புவார்கள். சொந்த தொழில் செய்யும் கடகராசி அன்பர்களுக்கு 2026 ஒரு திருப்பு முனை. மந்த நிலை மாறும். கடையை திறந்தால் ஓட்டி கொண்டிருக்கிறோம் நிலை மாறும். வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கூட்டுத் தொழில். உச்சகுரு தனது 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இது கூட்டுத் தொழிலுக்கு மிகச்சிறந்த அமைப்பு. புதிய பார்ட்னர்கள் இணைவார்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழில் வெற்றி பெறும். முதலீடு. தொழிலை விரிவுபடுத்தலாம். ஆனால் 8 ராகு இருப்பதால் தெரியாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த தொழிலில் மட்டும் பணத்தை போடுங்கள். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்றவற்றில் நிபுணர்களின் ஆலோசனை இல்லாமல் இறங்க வேண்டாம். எந்த தொழில் சிறக்கும்? உணவு, ஹோட்டல், கேட்டரிங், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், கல்வி நிறுவனங்கள், கன்சல்டன்சி. ஆண்டு முழுவதும் ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இதை எப்படி கையாள்வது? 8ஆம் இடத்தில் ராகு கும்பராகு. திடீர் அதிர்ஷ்டம். 8 ராகு இருப்பது சிலருக்கு புதையல் யோகத்தை தரும். எதிர்பாராத பணம், உயில் சொத்து, இன்சூரன்ஸ் பணம் வரலாம். ஆரோக்கியம். இனம் புரியாத உடல் உபாதைகள், அலர்ஜி, பூச்சிக்கடி போன்ற பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ராகு ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவார். எனவே யாருக்கும் தெரியக்கூடாது என்று நீங்கள் செய்த விஷயங்கள் வெளியே வர வாய்ப்புள்ளது. நேர்மையாக இருப்பது பாதுகாப்பு. 2ஆம் இடத்தில் கேது சிம்ம கேது. குடும்பம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். கேது இங்கு இருப்பதால் குடும்பத்தில் பேச்சை குறைக்க வேண்டும். உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு வெட்டு 1 துண்டு 2 என்று படும். பணம் வரும், ஆனால் கையில் தங்காது. ஆன்மீக செலவுகளாக மாறும். கண் வலி அல்லது பல்வலி வந்து நீங்கும். அஷ்டம சனியால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவுகளை சந்தித்திருப்பீர்கள். இப்போது உச்ச குருவின் பார்வையால் வசந்தம் வீச போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை. குருவின் 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தின் மீது விழுவதால் தம்பதிகளுக்குள் இருந்த கசப்புணர்வுகள் மறையும். டைவர்ஸ் வரை சென்றவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் 2026 கண்டிப்பாக நடக்கும். குரு பலன் வந்துவிட்டது. மனதிற்கு பிடித்த வரன் அமையும். காதல் திருமணத்திற்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். உறவினர்கள் வருகை. உங்களை ஒதுக்கி வைத்த உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்வார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும். கடக ராசிகாரர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு வரம். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு தொட்டில் ஆடும் சத்தம் கேட்கும். மருத்துவ சிகிச்சைகள் வெற்றியை தரும். குழந்தைகளின் வளர்ச்சி. ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அவர்கள் படிப்பில் சாதனை படைப்பார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரும். வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் பிள்ளைகளுக்கு உண்டு. ஆரோக்கியம். அஷ்டம சனி விலகிவிட்டாலும் ஜன்மத்தில் குருவும் 8 ராகுவும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. ஜன்மத்தில் உச்சம் பெறும் குரு உடல் எடையை அதிகரிக்க செய்வார். தைராய்டு, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உணவில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். கொழுப்பு சத்துள்ள உணவுகளை குறைப்பது நல்லது.
8ல் ராகு இருப்பதால் பூச்சி, வண்டு அல்லது நாய்க்கடி போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம். இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை. சாப்பிடும் போது உணவை சோதித்து சாப்பிடுவது நல்லது. அஷ்டம சனி கொடுத்த மன உளைச்சல் மெல்ல மெல்ல குறையும். தியானம், யோகா செய்வது பழைய உற்சாகத்தை மீண்டெடுக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டு. சந்திரனின் ஆதிக்கம் மற்றும் குருவின் பார்வை 5ஆம் இடத்தின் மீது இருப்பதால் ஞாபக சக்தி அபரிமிதமாக இருக்கும். படித்தது எதுவும் மறக்காது. தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். மருத்துவம், கேட்டரிங் மற்றும் மரைன் இன்ஜினியரிங் படிக்க விரும்புபவர்களுக்கு இது ஏற்ற காலம். பெற்றோர் கவனத்திற்கு. பிள்ளைகளின் தனித்திறமையை ஊக்கப்படுத்துங்கள். அவர்கள் படிப்பை தாண்டி கலை, விளையாட்டு துறையிலும் ஜொலிப்பார்கள். கடக ராசி பெண்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக சிந்திய கண்ணீருக்கு அளவே இல்லை. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, எவ்வளவு செய்தாலும் பெயர் இல்லை, உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை, இப்படி எத்தனையோ புலம்பல்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பூக்கள் மலரும் ஆண்டு. அஷ்டம சனி விலகுவதால் குடும்பத்தில் இழந்த முக்கியத்துவத்தை மீண்டும் பெறுவீர்கள். உங்கள் ஆலோசனை இல்லாமல் வீட்டில் எந்த சுப காரியமும் நடக்காது. கணவர் உங்கள் அருமையை புரிந்து கொண்டு பாசத்தை பொழிவார். ஆபரண சேர்க்கை. ஜென்மத்தில் குரு உச்சம் பெறுவது பெண்களுக்கு பெரிய யோகம். கழுத்தில் இருக்கும் தாலி சங்கிலியை பெரிதாக மாற்றுவீர்கள். தங்க நகைகள் மட்டுமல்லாது வெள்ளை பாத்திரங்கள், பட்டு புடவைகள் வாங்குவீர்கள். மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்கள். அலுவலகத்தில் இருந்த பணிச்சுமை குறையும். மேலதிகாரிகளின் தொல்லை நீங்கும். சக ஊழியர்களிடமும் ஏற்பட்ட மனக்கசப்பு மறைந்து நட்பு பாராட்டுவார்கள். விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். கடக ராசி நீர் ராசி என்பதால் விவசாயிகளுக்கு இது பொற்காலம். விவசாயிகளுக்கு நீர்வளம். பாக்கியஸ்தானத்தில் சனி. மீனம் நீர் ராசி மற்றும் ஜென்மத்தில் உச்ச குரு கடகம் நீர் ராசி இருப்பதால் மழையெல்லாம் பொழியும். கிணறுகளில் நீர் சுரக்கும். மகசூல். நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்கள் அமோகமாக விளைச்சலை தரும். கால்நடை, பால் மாடுகள் மூலம் அதிக லாபம் காண்பீர்கள். கோழி பண்ணை, மீன் பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். ரியல் எஸ்டேட். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் சாதகமாக வரும் காலங்களில் பூமி யோகம் உண்டாகும். அஷ்டம சனியால் விற்க முடியாமல் முடங்கி கிடந்த நிலம் இப்போது நல்ல விலைக்கு விற்பனையாகும். அந்த பணத்தை வைத்து நகர்ப்புறத்தில் வீடு அல்லது பிளாட் வாங்குவீர்கள். கட்டுமான தொழிலில் செய்பவர்களுக்கு தேங்கி கிடந்த ப்ராஜெக்ட்கள் மூலம் உயிர் பெறும். அரசியல்வாதிகளுக்கு, மக்கள் சேவகர்களுக்கு இது மக்கள் அங்கீகாரம் தரும் ஆண்டு. அஷ்டம சனியால் இழந்த பதவியை மீண்டும் பிடிப்பீர்கள். மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது படும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். எதிர்கட்சியினர் கூட உங்களை பாராட்டும் நிலை உருவாகும். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தேடி வரும். கலைத்துறையினர். சந்திரன் கலைக்கு உரியவர். சினிமா, நாடகம் மற்றும் யூடியூப் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குவியும். உங்களின் படைப்புகளுக்கு விருதுகள் கிடைக்கும். சம்பள பாக்கிகள் வசூலாகும். பெண் கலைஞர்களுக்கு புகழ் கூடும். சமூக வலைத்தளங்களில் உங்கள் ரசிகர்கள் வட்டம் பெரிதாகும். கடக ராசி என்பது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். அஷ்டம சனி விலகும் இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திர நாதன் யார், அவர் 2026இல் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவான ராசி பலனை விட நட்சத்திர பலன் 100% துல்லியமாக இருக்கும். புனர்பூசம் குருவின் நட்சத்திரம், பூசம் சனியின் நட்சத்திரம், ஆயில்யம் புதனின் நட்சத்திரம். புனர்பூசம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு. தன்மை, சாந்தம், அறிவு, நேர்மை, இரட்டிப்பு அதிர்ஷ்டம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு வரப்பிரசாதம். ஏன் தெரியுமா? உங்கள் நட்சத்திர அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார். அஷ்டம சனியும் விலகுகிறார்.
இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அமையுமா? கௌரவம் உச்சம் தொடும். இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இனி எழுந்து நின்று மரியாதை கொடுப்பார்கள். சமூகம், அலுவலகம், உறவினர்கள் மத்தியில் பெரிய மனுஷன் என்ற அந்தஸ்து கிடைக்கும். கோவில் தர்மகர்த்தா பதவி, சங்க தலைவர் பதவி போன்ற கௌரவ பதவிகள் தேடி வரும். பொன் பொருள் சேர்க்கை. குரு தனகாரகன். அவர் உச்சம் பெறுவதால் தங்கம் சேரும். கையில் பணம் தாராளமாக புழங்கும். பழைய கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு புது சேமிப்பை தொடங்குவீர்கள். ஆரோக்கியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த உடல் சோர்வு, நரம்பு தளர்ச்சி நீங்கும். முகம் பொலிவு பெறும். ஆனால் குரு இனிப்புக்கு பிரியமானவர். எனவே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உணவில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். உடல் எடை கூடும் வாய்ப்பு உள்ளது. குழந்தை பாக்கியம். புனர்பூச நட்சத்திர தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. பிறக்க போகும் குழந்தை உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றும் யோக குழந்தையாக இருக்கும். தொழில். ஆசிரியர்கள், வக்கீல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு இது பொற்காலம். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவது அதிர்ஷ்டத்தை தரும். மாணவர்களுக்கு பேனா, நோட்டு புத்தகம் தானம் செய்யுங்கள். பூசம் நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி சனி பகவான். தன்மை, பொறுமை, உழைப்பு, தியாகம். சோதனைகள் முடிந்தது, சாதனைகள் ஆரம்பம். சனி பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தை அதிகமாக உணர்ந்திருப்பீர்கள். எதிரிலுமே தடை, தாமதம் என்ற நிலை இருந்திருக்கும். இப்போது உங்கள் நட்சத்திர நாதன் சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை. மன நிம்மதி. முதலில் உங்களுக்கு கிடைக்கப் போவது மன அமைதி. தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் மாறும். மனதில் இருந்த இனம் புரியாத பயம் விலகும். இனி நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். தந்தை வழி உறவு. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் தேடி வந்து உதவுவார்கள். பூசம் நட்சத்திரம். வெளிநாட்டு யோகம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடல் கடந்து செல்லும் யோகம் அதிகம். வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்தவர்களுக்கு விசா கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழில் மாற்றம். வேலைப்பளு காரணமாக வேலையை விட நினைத்தவர்கள் இப்போது அவசரப்பட வேண்டாம். பாக்கிய சனி உங்களுக்கு வேலையில் ஒரு நிம்மதியை தருவார். இடமாற்றம் கிடைத்து மனதிற்கு பிடித்த சூழலில் வேலை பார்ப்பீர்கள். ஆரோக்கியம். முதுகுவலி, கால்வலி குறையும். நீண்ட நாட்களாக இருந்த நாள்பட்ட வியாதிகள் குணமாகும். சனி பகவான் ஆயுள் காரகன் என்பதால் உங்கள் ஆயுள் தீர்க்கம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடவும். ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது சனியின் அருளை பரிபூரணமாக பெற்று தரும். எல் தீபம் ஏற்றுவது தடைகளை விலக்கும். ஆயில்யம் நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான். தன்மை, புத்திசாலித்தனம், வியாபாரம், நகைச்சுவை. அறிவால் ஆள போகிறீர்கள். புதனின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பிலேயே புத்திசாலிகள். ஆனால் அஷ்டம சனியால் உங்கள் புத்திசாலித்தனம் வேலை செய்யாமல் முடங்கி கிடந்தது. சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்து மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கும் ஆண்டு. உச்ச குருவின் பார்வை உங்கள் புத்திசாலித்தனத்தை தீட்டும். வியாபாரம் செழிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிறந்த வியாபாரிகள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த ஆண்டு லாபமாக மாற்றுவீர்கள். வாடிக்கையாளர்களை பேசி மயக்கி விற்பனையை அதிகரிப்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்கும் யோகம் உண்டு. கல்வி மற்றும் போட்டித் தேர்வு. மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த ஆண்டு. கணிதம், அறிவியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலைக்கு செல்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம். புதன் தரகு தொழிலுக்கு அதிபதி. கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட், புரோக்கர் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு பணம் கொட்டும்.
ஆனால் 8ல் ராகு இருப்பதால் பேராசைப்பட்டு தெரியாத விஷயத்தில் பணத்தை போட வேண்டாம். ஆரோக்கியம், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி வரலாம். 8ல் ராகு இருப்பதால் விஷ பூச்சிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை, ஆயில்யம் நட்சத்திரம் என்றாலே மாமியாருக்கு ஆகாது என்ற தவறான எண்ணம் உண்டு. ஆனால் இந்த ஆண்டு உச்ச குருவின் பார்வையால் மாமியார் மருமகள் உறவு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடவும். பச்சை பயிறு தானம் செய்வது புதனின் அருளை கூட்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மனதிற்கு தெளிவை தரும். அன்பார்ந்த கடகராசி வாசகர்களே, கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனி என்ற பெருங்கடலில் நீந்த முடியாமல் தத்தளித்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பாதுகாப்பான கரையை மட்டுமல்ல, ஒரு பெரிய கப்பலையும் பரிசளித்திருக்கிறது. ஏன் இந்த ஆண்டு உங்களுக்கு வரலாற்று சிறப்பு மிக்கது? அதாவது, சிறைச்சாலையில் இருந்து விடுதலை ஆவது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதைவிட பெரிய மகிழ்ச்சி அஷ்டம சனி விலகுவது. இனி உங்களுக்கு அவமானங்கள் இல்லை, தலைக்குனிவு இல்லை. நான் யார் என்று இந்த உலகிற்கு நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒருவர் கஷ்டத்தில் இருந்து மீண்டால் மட்டும் போதாது, அவர் ஜெயிக்க வேண்டும். சனி உங்களை மீட்டு விட்டார், உச்சகுரு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். ஜென்மத்தில் குரு உச்சம் பெறுவது என்பது இழந்த கௌரவத்தை வட்டியும் முதலுமாக திரும்ப பெறும் காலம். கடன் தொல்லையால் நிம்மதி இழந்த உங்களுக்கு இனி பண கஷ்டம் இருக்காது. இழந்த சொத்துக்கள், நகை, பணம் அனைத்தும் உங்களை தேடி வரும். 2026ஆம் ஆண்டில் வெற்றி உங்கள் காலடியில் விழ நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரங்கள்: பயத்தை விரட்டுங்கள். அஷ்டம சனி உங்களுக்குள் விதைத்த பயத்தை முதலில் தூக்கி எறியுங்கள். இனி எதுவும் கெட்டது நடக்காது என்ற நம்பிக்கையை மனதில் விதையுங்கள். பாக்கிய சனி உங்களுக்கு துணையாக இருக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இனி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்மால் முடியுமா என்று யோசிக்காமல் வரும் வாய்ப்புகளை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சேமிப்பை தொடங்குங்கள். கடந்த கால அனுபவம் உங்களுக்கு பணத்தின் அருமையை உணர்த்தி இருக்கும். எனவே வரும் பணத்தை வீண் செலவு செய்யாமல் தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்யுங்கள். இறை வழிபாடு: சனி பகவான் உங்களை விட்டு விலகினாலும் அவரை மறக்காதீர்கள். சனிக்கிழமை தோறும் செய்யும் வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஜோதிடம் என்பது ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது. அது பாதையை காட்டும், ஆனால் பயணம் செய்ய வேண்டியது நாம் தான். இவ்வளவு பெரிய கிரக மாற்றங்கள் சாதகமாக இருக்கும் போது நீங்கள் சோர்ந்து உட்காரக்கூடாது. பழைய கசப்பான நினைவுகளை ஒரு கெட்ட கனவாக மறந்து விடுங்கள். இனி விடிய போகும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும், தொழில் சிறக்கட்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீங்கள் பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்கள் நம்பிக்குரிய நண்பனாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. முயற்சி திருவினையாக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி.